என் வியாதியில் என் பிரயாசங்கள் எல்லாம் அவர் என்றுமே போதுமானவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த இயேசு எனக்கு
6. கர்த்தருடைய சொற்கள் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி, ஒரு தரம் 2 தரம் அல்ல 7 சம்பூரணத்தை குறிக்கிறது. புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சுத்த சொற்களாக இருக்கு. இந்த வேத வசனம் எப்படி இருக்கிறது? சுத்த சொற்களாக இருக்கிறது. அதை வாசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறான்? சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நம்பிக்கையை, விசுவாசத்தை, இப்படி எல்லாவற்றுக்காக இந்த இதை என்ன செய்யப்படுது? 66 புத்தகங்களையும் என்ன செய்திருக்கிறாங்க? அநேக புத்தகங்கள் இருந்தது. எல்லா புத்தகங்களையும் கழிச்சு சரியாக நமக்கு தேவையானதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தை வாசிப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தொழிலை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டும். ஏன்னா சொல்ற கர்த்தருடைய சொற்கள் பாருங்க, சொற்கள் அப்படின்னு என்னது? ஒரு பகுதி அது எப்படி இருக்கான்? 7 தடவை ஒவ்வொரு பகுதியும் என்ன செய்யப்படுகிறது? எடுத்து உதாரணத்துக்கு கர்த்தருடைய அப்படின்னா அதை சொற்கள், அப்புறம் அப்படி அதை ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக என்ன செய்திருக்கிறாங்க? அவன் சுத்தம் பண்ணுறது. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சுத்தம் பண்ணுறதை போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காரை கொண்டு போயிட்டு சர்வீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? இல்லை நீங்கள் இந்த நகையெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ப்ரஷ் பண்ணுறீங்களா, என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொன்றா கலட்டி தனித்தனியாக எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு போகணும். அதுபோல் இந்த வேத வசனம் பாருங்க சொல்றது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் ஒடுக்குனது போல. இதை என்னத்தை காட்டுகிறதுன்னு கேட்டால், தங்கமோ ஏதோ ஒரு வெள்ளியோ இவைகளை எப்படி அவர்கள் பிரயாசப்பட்டு அதை செய்து அதை மிளிர வைக்கிறார்கள். அதுபோல் இந்த வசனமானதை என்ன செய்கிறாங்க? மிளிர வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இவைகளை தனித்துவமாக எடுத்து செயல்படுகிறதை விடுத்து இங்கே சங்கீதக்காரன் தாவீது மிக அழகாக எழுதுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே. ஏன்னா தாவீது அவனுடைய எதிர்பார்க்கிற சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்ல புடமிடப்பட்ட வெள்ளியை எப்படி புடமிடுகிறார்களோ, தங்கத்தை எப்படி புடமிடுகிறார்களோ, ஏன்னா அது புடமிட்ட பிறகுதான் எப்படி இருக்கும்? அது அது விலைக்கு வரும். ஏன்னா அவைகள் எல்லாமே பூமியில உருவாக்கப்பட்டது தான். ஒரு கல்லாக தான் இருக்கட்டுமே, அது கல்லாக இருக்கிற பொழுது எப்படி இருக்கிறது? அது நமக்கு என்னவாக இருக்கிறது? பார்க்கறதுக்கு கல் அப்படின்னும். அதை ஒரு யாரு அந்த சிற்பி கையில் கழிச்சுட்டா என்ன ஆயிடும்? அது சிற்பி கையில் கழிச்சோன்னா அது ஒரு சிலை ஆகிரும். அந்த சிலை ஆகின பிறகு அது எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுபோல் இதை என்ன செய்கிறாங்க? சிப்பாசாரிகளாய் கொண்டு இதை என்ன செய்கிறாங்க? இதை வலித்து எடுத்திருக்கிறார்கள். காரணம், நீங்களும் நானும் வழி விலகி போகாதபடிக்கும் அதே நேரம் இலகுவாக இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இதை என்ன செய்திருக்கிறார்கள்? நாம் யோசித்து பாருங்க. முன்னே இது எப்படி இருந்துச்சு? வேத வசனம்லாம் எப்படி இருந்துச்சு சொன்னதா? ஓலைச்சுவடுகளில் எழுதப்பட்டிருந்தது. அவைகளெல்லாம் என்ன செய்ய முடியாது? நம்ம பார்த்து என்ன செய்ய முடியாது? வாசிக்க முடியாது. அது அந்த படிக்கணும், அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஞானவான்கள். அதை எடுத்து அது என்ன எழுதப்பட்டிருந்திருக்கும், அது என்னங்கிறதை என்ன செய்திருக்கிறாங்க? ஆவியானுடைய உதவியோடு கூட நமக்கு எழுதி இப்போ நமக்கு நம்முடைய தாய் மொழியிலே நம்ம என்ன செய்கிறோம்? இலகுவாக வாசிக்கும்படியாக இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனால தான் சொல்லுகிறார், இது என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? 7 தரம் ஒடுக்கப்பட்டதாம். ஒரு பொருளை சம்பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதை மீண்டும் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முறை, அப்புறம் 2வது முறை, அது 3வது முறை. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா 7 குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. அது வருங்காலங்கள் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம அதை என்ன செய்கிறாங்க? அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். படிப்பு என்னாலும் என்ன செய்யணும்? அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுபோல் நீங்கள் செய்கிற வேலை எப்படி இருக்கணும்? ஒரு வேலையை பாதியில் முடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அதை கம்ப்ளீட் பண்ணணும். அது முடியாது சில காரியங்கள். ஆனால் என்ன செய்வாங்க? சில பேர் இது அக்கௌண்டர்லாம் என்ன செய்வாங்க? அக்கௌண்ட்ஸ் செய்துட்டு டக்குன்னு பிழையாயிரும். அப்படி யோசிச்சு பார்த்து கடைசியில் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன நம்பர் ஏதோ ஒன்று மிஸ் ஆகியிருக்கும். அப்புறம் அதை சரி பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? தெளிவாகி அவங்களுக்கு மனது. அதுபோல் இந்த வேத வசனங்கள் நீங்கள் நானும் இலகுவாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி திருத்துவ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு இதை புடமிட்டு அதை செயல்படுத்தியிருக்கு. அதை குறித்து 2 சாமுவேல் 22:31 வாசகங்கள். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. வசனங்கள் எப்படி இருக்கும்? புடமிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னது? புடமிடுறது என்னது? புடம்பாடுகள் என்னது? இப்போ ஒரு வெள்ளியை புடமிடுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வெள்ளிக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும்.
ஆமாவே இந்த சிப்பியிலிருந்து அந்த முத்துக்களை எடுக்கிற நேரம், அந்த முத்துக்களை எடுக்கிறதுனா அவ்வளோ வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. அதுபோல் அதை என்ன செய்கிறாங்க, நெருப்பு பற்ற வைத்து அதில் போட்டு அதை எடுத்து அதெல்லாம் பிள்ளைகள் அழகாமல் பார்த்துக்கணும், பிள்ளைகள் அழகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த என்ன செய்வாங்க, அதை சரிப்படுத்த சாதாரண விஷயம் அல்ல. ஒரு உருவத்தை உருவாக்குவதற்காக அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தங்கத்தில் நகை நீங்கள் விரும்பின டிசைன் எல்லாம் வர்றதுன்னு சொன்னால் சும்மா இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டும், அதை உருக்கி அந்த சூடோடு இருக்கிற நேரமே என்ன செய்வாங்க, அதை வடிவமைப்பெல்லாம் செய்வார்கள். அதுபோல இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், வசனம் அது புடமிடப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு தெரியும் இந்த வசனமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வழி உத்தமமாக இருக்கிறது, கண்டுபிடிப்பதற்கு இலக்குவாக இருக்கிறது. 13 வாசிங்க மகள். இங்கே சொல்லுகிறார், ஆமே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்தை பரிசோதிக்கணுமா. நம்ம எல்லாரும் இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த இருதயத்தில் பலவிதமான யோசனைகள், கவலைகள், சஞ்சலங்கள், இப்படி பல காரியங்கள் எல்லாம் அந்த இருதயத்துக்குள்ள தான் இருதயம் என்ன செய்யும், செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் என்ன செய்ய வேண்டும், இந்த வேத வசனங்களை புடமிட்டது போல இந்த சரீரத்தில் இருக்கிற முக்கியமான அவயமாகிய இருதயத்தை பரிசோதிக்கணும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போய் நிற்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே பரிசோதிங்க என் இருதயத்தில். அப்போ யார் சொல்ல முடியும், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்க நேரம் என்ன செய்யறான், போயிட்டு என்ன செய்யறான், ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்யுங்க, பரிசோதித்து பாருங்கள், எனக்கு ஏதாச்சும் குறைவுகள் இருக்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரண நேரம் வந்தது, ஆகவே ஏதாவது தவறு செய்திருந்தா என்ன செய்யுங்க, அதை மன்னிச்சு என்ன செய்யுங்க, எனக்கு என்னது மறுவாழ்வு கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது என்ன நடக்குது, ஆண்டவன் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அமர்வில் ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ராக்காலம் என்பது மிக முக்கியமான டார்க்னஸ். சரியா வாசிங்கள் வசனத்தை, நீர் என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில், அதுதான் நாம் இரவையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நித்திரைக்கு போகணும். ஆமாவே அப்ப அந்த நித்திரையா இருக்கிற நேரம் தான் நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வான், சரிப்படுத்தும். அந்த இரவு நேரம் தான் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரும், பாவ எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அப்ப அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் சொல்ற காலத்திலே அதை விசாரிக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம தூக்கம் வரலன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தூக்கம் திடீர்னு தூக்கம் போயிட்டு என்ன சொல்லுங்க, ப்ராக்டிக்கலா என்ன சொல்லுங்க, தூக்கம் வராட்டி என்ன நடக்கும் சொல்லுங்க. திடீர்னு எழும்பிட்டீங்க, 2 மணிக்கு 1 மணிக்கு எழும்பிட்டீங்க, தூக்கம் வர என்ன நடக்கும், நம்ம சிந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும், தடுமாறி தேவையில்லாத யோசனைகள், முன்னும் பின்னும் முரண்பாடான செய்து அங்கிட்டு திரும்பிப்படுத்தி இங்கிட்டு திரும்பிப்படுத்தி தண்ணி குடிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து அப்புறம் உட்கார்ந்து இருந்து, ஆனால் பைபிள் வாசிக்கும் வந்து தெரிவிக்க மாட்டோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது பரிசோதித்து விசாரித்து, ராக்காலம் விசாரிக்கிற நேரம் அதான் அதிகால வேலையில் நம்ம ஒப்புரவாக வேண்டும். தூங்கி எழும்புகிற பொழுது நம்முடைய இதயம் எப்படி இருக்கும், எந்த கவலையும் இருக்காது, எந்த பாவமும் இருக்காது. அம்மாவே அதுதான் தூக்கம். இன்னைக்கு நிறைய பேர் தூங்காமலே இருந்து பல வியாதிகளுக்கும் பல விதமான சங்கடங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக வாலிப பிள்ளைகள். அன்றைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அது குறித்து அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த நித்திரையை தவிர்க்கிற, நித்திரை அதிகமாக நித்திரை செய்கிறவர்களும் அதனால் வருகிற பயங்கரமான காரியங்களை குறித்து அழகாக சொல்லுகிறார்கள். மெடிக்கல் விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறத நம்ம உணர்கிறோம். இது இப்படி தான் கொண்டு போய் நம்மளை எழுது. ஏன்னா ஒரு மனுஷன் நித்திரை நமக்கு தேவையானது ஒன்று. சரியா? அப்படி அந்த நித்திரை நாங்கள் தவிர்த்து கொண்டு வந்தோம்னா என்ன நடக்கும், கடைசியில் அது நம்ம கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய்க்கும். சரியா? ஸோ அதனால சொல்றாரு, வாசிங்க, என்னை என்ன செய்யறாரு, என்னை புடமிட்டு பார்க்கிறார். அப்ப இரவையில என்ன செய்கிறார் ஆண்டவர், நான் புடமிடுகிறார். அப்ப எல்லாரையும் அல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய அடுத்தடுத்த காரியங்களை செயல்படுவார். ஒன்றும் காணாதிருக்கிறேன். அவருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய இருதயத்தை போல இருக்க வேண்டும். ஆமாவில்லை, ஆண்டவருடைய இருதயம் நமக்கு எதற்காக இந்த இருதயத்தை உண்டு பண்ணினாரோ அதன்படியாக என்ன செய்ய வேண்டும் தைரியமா சொல்லுகிறார். காலத்திலே ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்த பொழுதும் அவன் என் இருதயத்தில் என்ன காணப்படவில்லை,
ஆண்டவருக்கு விரோதமான இந்த ஒரு காரியமும் காணப்படவில்லை. ஏன்னா அந்த இரவு என்பது டார்க்னஸ் என்பது பிசாசுக்கு மிகவும் அவனுக்கு பிரியமான ஒன்று. அதெல்லாம் அவன் நம்மளை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு காரியத்தை சிக்க வைப்பான். அதனால தான் சொல்றாரு, சோதித்து பார்த்தாலும் என் இருதயத்தில் மனசாட்சியின்படி என்னுடைய வாழ்க்கையில அவன் வித்தியாரம் பண்ணுங்க. 2 வருஷங்கள் கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை என்னை பரீட்சை பண்ணும், என்னை சோதித்து சோதியும். பரீட்சை வேற சோதனை வேற. ஆமாவில்லை, பரீட்சித்து பாரும். என் உள்ள திரியங்களை என் உள்ளங்களை என் இருதயத்தையும் உடமிட்டு பாரும். உடமிட்டு பாரும். இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறார். ஆண்டவரே, நம்ம யாருக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவர் சபையில் போயிட்டு நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிற சபைக்கு வாரோம். ஆனால் நம்ம தைரியமாக சொல்லுகிறான். வாசிங்கள் மகன், கர்த்தாவே என்னை என்ன செய்ய வேண்டும்? பரீட்சித்து பாரும் சொல்லுகிறார். நம்ம இந்த கால வேளையில் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்னை பரீட்சை செய்து பாருங்க ஆண்டவரே. அதுதான் பவுல் சொல்லுகிற பொழுது, என்னை ஒரு முள்ளு குத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு பயங்கர ஒரு பலவீனமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாங்க, கிருபை உனக்கு போகும் அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் சொல்றாரு. நான் பார்த்தீங்க, பரீட்சித்து சோதிக்க சொல்றாரு. என்ன செய்யணும்? என்னை சோதிச்சு பாருங்க ஆண்டவர். என்னுடைய பரிசுத்தமான ஜீவியத்துக்குள்ள என்னை ஆண்டவரை அழைச்சிருக்கீங்க. எனக்கு இந்த ரட்சிப்பு மேன்மையானது. இதில் நான் எந்த ஒரு தவறும் செய்யாதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தில் கோவப்படுவேன், எரிச்சப்படுவேன், குறை சொல்லுவேன், ஏதோ செய்வேன். அதனால என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும்? பரீட்சை பண்ணி பாருங்க, சோதித்து பாருங்க. உடமிட்டு பாருங்க சொல்றாரு. அவனை எதை செய்ய கிழிச்சு பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு விரோதமான காரியம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான், அதனால நான் எதுவும் தவறா இருக்கிறேன்னா என்ன செய்ய வேணும்? பாருங்க அப்படின்னு சொல்றேன். இந்த கால வேலையில் ஆண்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 119 140 வாசிங்க. வார்த்தை மிகவும் சொல்லுகிறார். சங்கீதக்காரனே தான் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? புடமிட்டதல்ல, மிகவும். அப்படின்னு என்னது? இன்னும் தரமாக. அந்த 7 முறை என்பது என்னது? மிகவும். அதான் 7 தரங்கிறது. அப்ப என்னது? புடமிடப்பட்டு அதுல நான் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல அவன் அப்படியே சந்தோஷமா இருப்பது அல்ல. ஆமே, இந்த கடினமான பாதைகளை கடந்து போவதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஆமை, பிற்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்டபடினால்தான் இப்ப எனக்கு எழும்பி நிற்கக்கூடிய ஒரு தைரியம் வருகிறது. யாரையும் நம்பி அல்லாதபடி நானே எனக்கு செயல்படக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ராமின் சொல்லு, அவன் இவரை வைத்து செய்யணும், அவரை வைத்து செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி அப்படியே பார்த்த காலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ ஒவ்வொரு காலம் இத்தனை வருஷங்கள்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்திருக்கிறாரு? குடம் எடுக்கிறார். அப்போ குடம் எடுக்கிற நேரம் என்ன செய்ய முடியாது? நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாம் இல்லை? அப்போ நம்ம எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். ஆமாம், இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எனக்கெல்லாம் இந்த இது ஹார்ட் டைமில் ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் நீ சுற்றியும் டாக்டர்ஸ் மாதிரி வந்துட்டு அவங்க 5-6 டாக்டர்ஸ், அது பெரிய விஷயத்த எல்லாமே கிறிஸ்டியன்ஸ். ஸோ வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னே தெரியலை. வேறு டிவியில் வேறு காட்டுறாங்க. அப்போ ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. பாஸ்டர் குமார், ஒரு பெயின் ஒன்று வரும், பயங்கரமான ஒரு பெயின் ஒன்று வரும். ஸோ அந்த பெயின் வர்ற நேரம் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லியிருக்க டக்கு நாங்கள் நிறுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இப்போ எனக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னது? எனக்கு இந்த பெயின் வரும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். சரியான அப்புறமேல எல்லாம் முடிச்சுட்டு எவ்ரிதிங் ஓகே, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா அப்போ தான் நினைச்சேன். அப்போ என் மைண்ட் என்ன செஞ்சாங்க? இல்லைன்னா என்ன ஆனால் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பயங்கர வலி வரும்னு சொல்கிறாங்க. அது என் வலி எப்போ வரும், எப்படி வருமோ, ஐயோ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டு கதை, அந்த கதை, இந்த கதை சொல்லிக்கிட்டு இடையில குமார்னு கூப்பிடுறாங்க. பாஸ்டர் குமார் அப்படின்ட்டு அந்த பெயின் வரும்னு சொல்லியிருக்கேன், பெயின் வரும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க? வரணுமோ வரலையோ தெரியல. அண்ணன் ஆண்டவர் வராமல் வச்சாலும் என்னமோ தெரியலை. பட் அந்த யோசனைக்குள்ள எனக்கு கொண்டு போனபடினாலே என்னது நான் என்னது வேறு பொறாமை. அப்படி ஆண்டவர் நம்மளை குடமிடுகிற பொழுது நமக்கு தெரியாது அவர் எப்படி நம்மளை குடமிடுகிறார் என்று சொல்லி. ஆமாம் இல்லை? ஆனால் நம்ம என்ன செய்ய எல்லாருமே என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஒவ்வொரு விதமாய் குடமிடப்பட்டு கொண்டு வருவீர்கள். ஆமாம் இல்லை? ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது?
அவன் கஷ்டத்தின் பாதையில் இப்படியெல்லாம் போகலன்னு நீங்கள் யோசிக்கணும். எனக்கு சபைக்கு வாரம் சத்தியத்தை கேட்குறோம், ஏன் உன்னை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தருக்கு உண்மையுமா இருந்தால் நீங்கள் நினைக்கணும், இது எனக்கு புடமிடுகிற காலமாக இருக்கிறது. இல்லையா? இந்த புடமிடுகிற காலம் என்னது, எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வர போகிறது என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு காணப்படும். ஆகவே சங்கீதம் 119 140 சொல்லுது, நம்முடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. அப்ப ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இதுல என்னென்ன இந்த வார்த்தைகளை எதுவுமே என்னது நமக்கு என்னது தவறானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய தவறுகளை சுற்றி காட்டுகிறது அந்த வேத சத்தியம். வேதத்துல நாம தவறு கண்டுபிடிக்க முடியாது. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த வேதம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான நன்மை தீமையான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது அந்த சத்திய வேதம். ஆகவே இந்த வேதத்தை அவர்கள் வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், சொல்லுமக உங்களுடைய வார்த்தைகளை நான் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன், மிகவும் புடமிடப்பட்டிருக்கு. இந்த வசனம் என்ன செய்கிறது, புடமிடுகிறது. இந்த வசனம் இந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ எனக்கு ஒரு நடுக்கம், எனக்கு ஒரு பயம், எனக்கு இருக்கிற பாவங்கள் என்னை விட்டு விலகிறது. என்னுடைய என்னுடைய ஜென்ம சுவாவ கிரியைகள் எல்லாம் உணர்த்தப்படுகிறேன். ஓ, நான் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தும் இன்னும் எனக்கு ஜென்ம சுவாவ கிரியைகள் எல்லாம் என்ன செய்கிறது, என்னை தாறுமாறான வழியில ஓட செய்கிறது. அதெல்லாம் என்னை என்ன செய்யுது, இது சரி பண்ணுகிறது. இந்த வேத சத்தியம் நம்ம என்ன செய்யுது, ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது. அதுதான் சொல்றாரா, அதுல பிரியப்படுகிறேன். ஆமா, அப்ப நமக்கு சோதனைகள் வர்றதுனால நம்ம என்ன செய்ய வேண்டும், அதாவது என்ன சோதனை, கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் அனுபவித்தா நமக்கு என்னது, அதுதான் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம ஏதாச்சும் ஒன்றுல போய் விழுந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு அதுவல்ல, கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு வருகிற சோதனை, பாவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு வருகிற சோதனைகள், இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிற நேரம் நமக்கு வருகிற சோதனை, இதனால் வருகிற பல பிரச்சனைகள், பல அவமானங்கள், பல நிந்தைகள், இதெல்லாம் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது, அடுத்தடுத்த படிகளுக்கு நம்மை கொண்டு போகுது. ராமிட்டு நம்ம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். நாம அப்போ ஒரு நேரம் நீங்க சொல்லுவீங்க, ஆமாம் அப்படியெல்லாம் நான் கடந்து வந்தேன், எனக்கு அது தெரியலை, ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ராமிட்டு அப்போ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் சும்மா கொடுக்க மாட்டார், சரியா? அதுக்கு காரணங்கள் இருக்கும், சரியா? வாசிங்க ஏசாயா 48:10 வாசிங்க மகள். சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிடுகிறேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. சொல்லுகிறார். அது என்னது, அந்த வெள்ளி தானே என்னது, ஒரு என்னது தங்கம் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அப்ப நமக்கு ஜுவல்லர்ஸ்ல போய் பார்க்கல எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறது, அழகா இருக்கு. ஆனால் அந்த தங்கத்தை செய்ய கொண்டு போறாங்களே, அது உள்ளுக்கு கொண்டு போ, அங்க போய் பார்த்தா எப்படி இருக்கும், அது பார்க்கறது ஏதோ இதுக்கும் இவ்வளவு பிரயாசப்பட்டோம்னு சொல்லிட்டு அங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு வெண்ணியை போட்டுட்டு வேர்வை ஊத்திக்கிட்டு இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடி போடுற மாதிரி ஊத்தையா உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, அதுக்கு அப்படியே கொப்பிடிச்சு அப்படியே வரும். அந்த டைமுக்கு அதை செய்ய வேண்டும். அந்த சூடு ஆறுவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், அதை வடிவமைக்க வேண்டும். அப்போ அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணணும். தங்கத்தோடு என்னத்தை இது பண்ணுவாங்க, என்னமா காப்பரா, அது ரெண்டையும் சேர்த்தா தான் என்ன உண்டாகும், அது அப்படியே கட்டியா இருக்கும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த மாதிரிக்கு சில காரியங்களை செய்வார்கள். அது போல இங்க சொல்லுகிறார், வாசிங்களேன், இதோ உன்னை என்ன செய்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, புடமிட்டுகிறாரா, ஆனாலும் வெள்ளியை போல அல்ல. அப்ப உபத்திரவம் தான் நமக்கு. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உபத்திரவம் நமக்கு வருகிற பாருங்கள், எவ்வளவு உபத்திரவம் குடும்பத்துல, கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள், தாய், தகப்பன், சொந்தக்காரங்க, அப்படின்னு நமக்கு என்ன வரும், என்னது மறைமுகமான நமக்கு உபத்திரவங்கள் வரும். ஸோ அதனால தான் சொல்றாரு, தெரிந்து கொண்டேன், சொல்ல அவர் நிமித்தம் நம்ம என்ன செய்யலாம், அந்த பாதையிலே நம்மை கண்டுபிடிக்கிறாராம் சொல்லுங்க. நாம என்னதான் நீங்க சொல்லுகிறார், சரிங்களா? வாசிங்க 35 வாசிங்க மகள், நீதிமொழிகள் 35. தேவனுடைய வசனம் எல்லாம் ஒரு வசனம் கூட என்னது சும்மா இல்லை. எல்லா வசனங்கள் எப்படி இருக்கு, A to Z எப்படி இருக்கிறது. நீங்க இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா, பிரஸ்க்கு போய் பார்த்துருக்கீங்களா? இப்ப பிரஸ்ல ஈஸி, பிரஸ்ல இந்த பிரஸ் தெரியுதாங்க, அச்சகம். அப்போ இந்த நாட்கள் எப்படி இருக்கு,
மெஷினில் டைப் பண்ணி என்ன செஞ்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. அந்த நாட்கள் என்ன செய்வாங்க, அச்சு கோர்ப்பாங்க. அதுக்கு சரியான கடினம். ஏன்னு நான் கேட்டேன், அந்த எழுத்துக்களை எப்படி கோர்க்கணும், அந்த தலைகளாக கோர்க்கணும். அப்போதான் இந்த பக்கம் வரும். அப்போ ஒரு எழுத்து மாறாமல் கூட என்ன செய்வாங்க, அவ்வளோ அழகாக என்ன செய்வாங்க, சக் 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 சக்னு என்ன செய்வாங்க, அப்படியே வைப்பாங்க. கத்தர்னா காரணத்தனா அதாவது அப்படி இந்த பக்கம் இப்படி என்ன செய்வாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்வாங்க, அதை கோர்த்து கோர்த்து வந்து அது பிரிண்ட்டுக்கு வந்த நேரம் அதுக்கு பிறகு ஒரு கரெக்ஷன்லாம் இருக்கும். அது கட்டி அதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வசனத்தை கட்டுவாங்க. இப்போ அவர்கள்னா அவர்களை மட்டும் சுற்றி கட்டுவாங்க. அப்போ எங்கள்னா எங்களை மட்டும், அப்படி நாவர்கள்னா அதுக்கு அப்படியே எல்லாத்தையும் கட்டி 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 கணக்க வச்சு அதில் எழுத்துக்கள் மாறாமல் என்ன செய்வாங்க, அவ்வளோ கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம இலகுவாக என்ன செய்வோம், அந்த பத்திரிக்கை எடுத்து வாசிச்சுட்டு அது குறை கண்டுபிடிப்போம். அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு, அது அப்படி வந்திருக்கக்கூடாது, இப்படி வந்திருக்கக்கூடாது. ஆமாவே அதில் தமிழ் எழுத்துக்கள் மிகவும் கஷ்டம். இங்கிலீஷில் எத்தனை எழுத்து இருக்கு, என்னம்மா 36 ஆமாம் 26 ஆமாம். அது கூட இங்கிலீஷில் இங்கிலீஷ் 26 சொல்கிறீங்க. சரி, அவன் தமிழில் 240 அப்போ எவ்வளோ எழுத்துக்கள் இருக்கும். ஆமாவே இல்லையா? ஸோ அதுகளை சேர்த்து 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 அதில் லா லா லாலாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து சேர்த்து கட்டுறதுக்கு வாசிங்களேன். தேவனுடைய வசனம் எல்லாம் உடமிடப்பட்டவைகள். சொல்லுங்க, இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உடமிடப்பட்டிருக்கு. அதுபோல ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களும் நான் என்ன செய்யப்பட வேண்டுமாம், உடமிடப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். சொல்லுமா, தாங்களை அண்டிக் கொள்ளுகிறதுக்கு சேர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நாம் வசனத்தை என்ன செய்ய வேண்டும், அண்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த வசனங்கள் நம்ம என்ன செய்து பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு சில காரியங்களை வாசிப்போம். சங்கீதம் 105:19 எடுத்து வாசிங்க மகள். நிறைவேறும் அளவுக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும். யாரு, யோசேப்பு என்ன செய்யப்படுகிறான், சிறு வயதிலே வாலிபனா இருக்கிற நேரம் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் செய்கிறாரு, தரிசனத்தை கொடுக்கிறார். சரியா? அந்த தரிசனத்தின் நிமித்தமாக அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது, அவனுக்கு பயங்கரமான உபத்திரவம். ஆமென். அப்ப நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தோன்னே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அநேக காரியங்களை சந்திக்க வேண்டும். அதிலும் ஊழியத்தின் அழைப்பாகவோ அல்லது கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இன்னும் என்னது போராட்டத்தின் மத்தியிலே போக வேண்டும். நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அதனால அது நிறைவேற்றுவார்கள். நிறைவேறும். அது என்ன நடக்கும், அது நிமித்தம் பாடுகள். ஆகவே இங்க யோசேப்புக்கு சிறு பிராயத்தில் என்ன நடக்கிறது, ஆண்டவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சரியா? உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய தாய் தகப்பன்மார் எல்லாம் என்ன செய்வாங்க, உனக்கு கீழ்ப்படிவார்கள், உன்னை வணங்குவார்னு. சகோதரர்கள்கிட்ட என்ன உண்டாயிட்டு, ஒரு சின்ன பையனா இருந்துக்கிட்டு என்ன செய்யறான், பெரிய சொப்பனை கண்டு பெரிய கதை சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன உண்டாகுது, அந்த அதிகாரங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா அவனை என்ன செய்யறாங்க, தூரத்தில் வருகிற பொழுதே சொல்லுவார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், இவனை என்ன செய்ய வேண்டும், இவனை கொலை செய்வோம், கொலை செய்தால் அந்த தரிசனம் நிறைவேறுமா என்று சொல்லி பிரயாசப்பட்டு அவனை கொலை செய்ய பார்த்து அதுக்கு பிறகு குழியிலே தள்ளி அதற்கு பிறகு என்னது விற்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்யப்படுகிறான், போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே பாவம் செய்யாமலே அவன் மேலே ஒரு பாவ கரையை உருவாக்கி அதன் நிமித்தம் சிறைச்சாலையில போய் அவன் என்ன செய்கிறான், காத்து கிடக்கிறான். சரியாக அவன் அங்கதான் அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிங்கள மகன், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கு நமக்கு என்ன உண்டாகிறது, போராட்டம். ஆமென் சொல்லுங்க. ஊழியம் என்பது சும்மா கை கட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து மைக்குச்சி நிற்கிறது அல்ல. இந்த ஒரு நாள் தான் நான் என்ன செய்கிறேன், உங்களோடு சந்தோஷமா சிரித்து பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். சரியா? இப்ப இந்த முறை நான் எதை பற்றி பேசியிருக்கிறேன், புடமிடுவதை குறித்து பேசியிருக்கிறேன். திங்கட்கிழமையில இருந்து திங்கட்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை வரதான் சமாளிக்கலாம் நினைக்கிறேன். அல்லாது போனால் ஆண்டவர் என்ன செய்வாரு, இன்னும் என்ன செய்வாரு, புடமிட்டுக் கொண்டே பராமரிப்பா. யாரை புடமிடுவாங்க, அவருக்கு அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றவங்க என்ன செய்வார், சரிப்படுறது. இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் நல்லா படிக்க என்ன செய்வாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்வாங்க, மக உங்களை வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட சின்ன சின்ன காரியெல்லாம் என்ன செய்வாங்க, திருத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வராட்டி கண்டிப்பாங்க.
அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பின்னுக்கே செய்வாங்க, என் வரல என்ன செய்யலை அப்படின்னு. அப்போ அந்த அவங்களுக்கு என்னது, அந்த சப்ஜெக்டில் நீ என்ன செய்ய வேண்டும், அவங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கணும். அதுபோல் ஸ்கூலுக்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க. அப்போ இந்த படிக்கிற பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாங்கள்லாம் 2வது கேங். அதனால ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு எதுலையுமே என்ன செய்ய மாட்டோமோ. அப்படியே எங்களுக்கு கேண்டீன் போகணும், பன் வாங்கி சாப்பிடணும், அப்படியே ஜாலியாக இருக்கணும். சரியா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நாங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்திருக்கணும்னு தெரியுது இல்லையா. ஸோ அப்போ எங்களுமே என்ன செய்ய மாட்டாங்க, எங்களை நீங்களும் வந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா, ஆனால் ரொம்பவும் யோசிக்காதீங்க. ஸோ அப்போ அது ஆனால் அந்த படிக்கிற பசங்க மேலே என்ன வச்சுருப்பாங்க, கண்ணு வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்ம என்ன, அது ஒரு இது லக்கி பை சான்ஸ் மாதிரி தான் சில நேரங்கள் படிக்காத பாஸ் ஆகிடுவாங்க. என்ன வசதி பண்ணோமா, வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் அவனுக்கு 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் ஆமென் என்ன செய்யப்பட்டான், உடமையிடப்பட்டிருக்கிறான். ஆமென். தாய் தகப்பனை விட்டு, தாயில் தகப்பனை விட்டு வந்துட்டான். சொந்த சகோதரர்கள் மூஞ்சுக்கு மூஞ்சி அவன் என்ன செய்யறாங்க, யோசிச்சு பாருங்க. அடிச்சு கீழே தள்ளி எல்லாம் பண்ணி, அது மாத்திரமல்ல அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும். அதுக்குள்ளே ஒவ்வொரு சகோதரர்கள் கொஞ்சம் அவங்க ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன நடக்கிறது, அவன் என்ன செய்யப்படுகிறான், குடமிடப்படுகிறான். குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. சாதாரண குழி அல்ல, அது ஒரு பயங்கரமான மிருகங்கள். காட்டுக்குள்ள ஒரு குழி கிடந்தா எப்படி இருக்காது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பாம்பு, தேளு. அது பாம்பு தான் பயங்கரமானது. பாம்பு, தேள், விஷப்பூச்சிகள் அதுக்குள்ள தள்ளி போட்டு அதுகளுக்கு போய் கிடந்து சொல்லியிருப்பாங்க, நான் காப்பாற்றுங்கண்ணா. என்னன்னா, ஏன்னா என்னை அடிக்கிறீங்க, ஏன்னா என்னை அடிக்கிறீங்க, நான் என்ன செஞ்சேன், நான் உங்களை பார்க்க தானே வந்தேன், அப்போ தானே சாப்பிட்றோம் கொடுத்து போக சொன்னேன். அண்ணன் சொல்லாதீங்க அப்படிதான் சொல்லிப்பாங்க. நீ கொள்ளாத திருட்டுப்பாய அப்படி எல்லாம் ஏசிப்பாங்களா இல்லையா. பெரிய இவெல்லாம் நினச்சிக்கிட்டு அவன் காலில் வந்து விழுவோமா. எனக்கு அதில் அந்த அதிகாரங்களில் இந்த பஞ்ச காலத்தில் பிடிச்சி காலில் விழுவாங்க பாருங்க. அதுதான் பெரிய சக்தி ராமேஸ்வரம். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, எல்லாம் பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க. அந்த நேரம் யோசிப்பு கடிகளெல்லாம் போட்டு அங்கே அப்படி நின்று கொண்டு இருப்பான். சகோதரர்கள் வந்ததை பார்ப்பான். பார்த்துட்டு என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் கொடுப்பான். சரியா, கண்டும் காணாதவர்களை போல இருப்பான். இருதயம் உடைந்து போயிருக்கும், மன வேதனையாக இருக்கும். சகோதரர்கள் எல்லாம் அப்படியே பட்டினியில் பேக்குகளை எடுத்துக்கிட்டு வர்ற நேரம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உயர்வு வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஏழ்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மாவே இல்லையா. ஸோ ஆனால் அந்த இடத்துல நல்ல அழகாக ஆண்டவர் இருந்திருப்பார். அந்த அன்பை அப்படியே கொண்டு வருவார். அந்த அன்பு எவ்வளோ மேன்மையானது. அந்த அவனுக்கு கொஞ்சம் சரி யோசித்து என்ன இல்லை, தன் சகோதரை குறித்து கொஞ்சமே கசப்பு. அம்மாவே இல்லை, நம்மளோட வந்து என்ன செய்ய பிள்ளைகள் தூக்கி போட்டீங்கன்னா அடிச்சுங்களே இருங்க வாங்க அப்படிதான் சொல்லியிருப்போம். மாமினே அது மனசுல இல்லை, ஆனால் இருக்கிறது போல நடித்து என்ன செய்யலான்னு காரியங்களை செய்யலாம். நாங்கள் வாசிங்களேன். நிறைவேறும் அளவுக்கும் வசனம் அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை என்ன செய்யும், நிற்காத உட்காராத அப்படி நம்மளை கட்டுப்படுத்தும். இந்த வாக்கு தத்தங்களுக்கு நிறைவேறதா நீங்க உங்க வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமா இருந்தா மாத்திரம் இங்க கொடுக்குற வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். வாக்கு தத்தம் சபையில கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அந்த வாக்கு தத்தத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம், உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அதில் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இல்லாட்டி எல்லாருக்கும் வாக்கு தத்தங்கள் வருதுதான் இல்லாமல் இல்லை. ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் அதே நிலையில் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அதை விரும்புகிறதில்லை. குடமிடுவதை நாங்கள் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. நமக்கு எதுனாலும் உடனே கிடைக்கணும், கிடைச்சிட்டா போதும், அப்போ ஓகே அப்படிங்கிற அல்ல. இதை நிமித்தமாக நமக்கு ஏதோ ஒரு பொருள் நமக்கு வருதுன்னு சொன்னால் அது இலகுவாக வந்துட்டா நம்ம என்ன செய்வோம், அது எப்படி என்ன செய்வோம். இப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, அது இலகுவாக யாருக்கு கொடுத்துட்டாங்க வச்சுக்கணும், என்ன செய்வீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா என்ன செய்வீங்க, அதை பக்குவப்படுத்துவீங்க, பத்திரப்படுத்துவீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருந்தா என்ன செய்வீங்க, என்ன சிஸ்டர் தாங்க இது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, எனக்கு பிரியம் இருந்தாங்க அம்மாவில். ஆனால் நீங்கள் பிரியமாக வாங்கியிருந்தா என்ன செய்வீங்க, அதை மட்டும் கேட்காதீங்க. அம்மாவில் இல்லையா, அம்மாவில் இல்லையா. ஸோ அந்த மாதம் அந்த குடமிடுகிறது என்பது மிகவும் கடுமையானது. வாசிங்க. குடமிட்டது. அடுத்த வசனம் என்ன, அவரோட இப்ப என்ன நடக்கிறது,
அவன் புடமிடப்பட்டவன். இப்ப என்ன செய்ய போகிறான்? அடுத்த கட்டத்துக்கு போறான். சரியா? அவன் திடீர்னு என்ன செய்யறான்? ராஜா வர சொல்றாரு. யோசேப்பு என்ன சொல்றாரு? அங்க ஒருத்தன் போறான். போயிட்டு அந்த காரியக்காரன் சொல்லுகிறான், இந்த மாதிரிக்கு நான் அவன் ஒரு தவறு செய்து நான் சிறைச்சாலைக்கு போயிருக்க நேரம் அங்கே ஒரு எபிரேயன் என்ன செய்தான், இந்த காரியங்களை அவற்றை வெளிப்படுத்தினார். அவன் அங்கதான் இருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டோம்னா அவன் சொல்லுவான். அந்த ராஜா என்ன செய்யறான்? அவன் என்ன செய்யறான்? ஆள் அனுப்பி யோசேப்பு என்ன செய்யறாங்க? அழைத்து வந்து அவன் அப்ப எப்படி இருக்கிறான்? வாலிபன். அதெல்லாம் தலையை முடியெல்லாம் வளர்ந்து போயிட்டு தாடியெல்லாம் வரான். அவன் அந்த புடமிடப்பட்டவன் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? பார்க்க பரிதாபமாக இருக்கிறான். இப்ப ராஜா சொல்லுகிறார், அவனை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? புதிய உடைகள் அணிந்து சவரம் பண்ணி ராஜா முன்பதாக எப்படி வர்றான் சொல்லுங்களேன். நீங்களும் எப்படி இருக்கணும்? ராஜனை பார்க்க ஞாயிற்றுக்கிழமை உடனே எப்படி வரணும்? ஊழியங்களுக்கு வர்றதுன்னு எப்படி வரணும்? நல்ல சேவெல்லாம் பண்ணி நேரத்துக்கு வரணும். இப்போ சில பேர் கொஞ்சம் லேட் பண்ணி வராங்க, ஆராதனை முந்தி கொடுக்குறேன். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா என்ன மாதிரி போவோம் சொல்லுங்கள்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி போவீங்க? அந்த மாதிரி தான் இங்கே வரணும். மணவாட்டியே என்ன செய்யணும்? மணவாளனை பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி தான் என்ன செய்யணும்? அப்படி தான் வரணும். இங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அவன் அது மட்டுமல்ல, எங்கேயும் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புற நேரமே என்ன செய்ய வேண்டும்? புதிய உடைகள் எல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும். உடைகள் வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி வாங்குங்க. அந்த என்ன ஆடி தள்ளுபடியெல்லாம் வறுமை புரியுதா? ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கும். நம்ம வாசிங்களேன். ஆள் அனுப்புறான். கட்டவிழ்க்க சொன்னான். என்ன கட்டு? அவன் புடமிடப்பட்டபடினால் எப்படி இருக்கிறான்? கட்டப்பட்டு இருக்கிறான். யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடியவன். அந்த எகிப்து தேசத்துக்கே அவனை உயர்த்த வேண்டிய அவன் என்ன செய்யறான்? அந்த நிமிஷம் வரைக்கும் அவன் என்ன செய்யப்படுகிறான்? கட்டப்பட்டு. இன்னைக்கு நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டப்பட்டிருந்தா இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்கள், இயேசு ராஜா என் கட்டுகளை அறுக்கும்படியாக தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி. அம்மா இல்லையா? அப்ப அவன் என்ன செய்யலாம்? ராஜா அவனுடைய கட்டுகளை எல்லாம் அறுக்கும்படியாக அங்க இருக்க வேலைக்காரர் அனுப்புறாங்க. அனுப்புனோன்னு வாசிங்க. விடுதலை பண்ணினான். சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு இது விடுதலை நேரம். ஆமென். சத்துருவின் கிரியிலிருந்து என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். காரணம் என்ன? உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது. ஆமா இல்லையா? வாசிங்க. எத்தனை வயசுல? எத்தனை வருஷம்? 13 வருடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 13 வருஷங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? புடமிடப்பட்டிருக்கிறான். எப்படி புடமிடப்பட்டிருக்கிறான்? அந்த குகையில 7 தரம் உருக்குவது போல அவர் என்ன செய்திருக்கிறாரு? அந்த வாலிப பிராயம் உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமானது. சும்மா சுற்றி திரிகிறது அல்ல. நீங்க கடவுளுடைய வசனத்துக்குள்ள என்ன செய்யப்படணும்? நீங்களே உங்களை என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருந்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அம்மா இல்லை. அப்ப நம்ம ஆண்டவர் கூட அப்ப நம்ம ஈஸியா நினைக்கிறோம். ஓடியம்னா ஈஸி, சும்மா தேர் போறோம்னா ஈஸி, மைக் பிடிக்கிறதா அல்ல. அவன் நாம் சரியாக செய்யப்பட வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கடந்து போக வேண்டும். பாருங்க, அதுக்கு அந்த வசனத்தை வாசிங்களே முடியாது. அந்த ராஜா என்ன செய்யறாமா? ஆமா, முதல் கட்டப்பட்டவன் என்ன செய்யப்படுகிறான்? மற்றவருடைய கட்டுகளை அறுக்கும்படியாக. வாசிங்களா அந்த வசனத்தை. அவன் மனதில், அதாவது அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரான். புடமிடப்பட்டவன் என்ன செய்யப்படுகிறான்? இப்பொழுது அவனுடைய அதிகாரத்துக்கு யோசேப்புக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ராமின் சொல்லுங்க. எகிப்தின் ராஜா என்ன செய்யறான்? அவனை விட பெரியவர்கள், ஞானிகள், அறிவு படைத்தவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் மேலாக இவனுக்குள்ள தேவ ஞானமும் தேவனால் புடமிடப்பட்டபடினாலே அந்த ராஜா என்ன செய்கிறான்? வாசி மகள். அவர்கள் என்னது பாருங்க. நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? நீங்க இப்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களே, இப்ப கஷ்டமா இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்து ஒரு 4 பேர் 10 பேர் 50 பேருக்கு முன்பதாக போயிட்டு நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பேசுகிற பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்றாங்க, பார்த்து சொல்றாங்க, நாளைக்கு ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று இருக்கு, நீங்க தான் என்ன செய்யணும்? நீங்க தான் பேசணும்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க?
உங்கள் வாழ்க்கையில் நடந்து புடமிடப்பட்டதெல்லாம் என்ன சொல்வீங்க? நான் இந்த இடத்துக்கு சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் பெரிய வசதிப்பட்டு நம்ம பார்த்தோன்னே என்ன நினைக்க அவங்களுக்கு என்ன, அவங்களாம் என்னது பெரிய இடத்துல பிறந்திருப்பாங்க, பெரிய வசதியாக இருந்திருப்பாங்க. இப்போ வேலைக்கு அப்படி அல்ல. நீங்கள் பெரிய வசதி படைத்தோட பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப கடின உழைப்பாக இருக்கும். தாய் தகப்பன கடின உழைப்பு, கஷ்டப்பட்டு பணத்தை சேகரித்து அதில் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு செங்கல் தூக்கி வேற என்னது ஏதோ ஒரு வேலையெல்லாம் செய்து தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்திருப்பாங்க, அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க. ஆமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகள் அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தவுடனே என்ன செய்வாங்க? அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் என்ன செய்வாங்க? தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வாங்க. உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது புடமிடப்பட்டிருக்கிற நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த சாட்சிகளை சொல்ல வேண்டும். ராமின்றனர் ஆண்டவர் நான் இப்படிப்பட்ட நிலையில இருந்தேன், ஆண்டவர் என்ன செய்தான், என்னை உயர்த்தி வைத்திருக்கான்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஆமா இல்லையா? ஒரு இடத்துக்கு போய் பேசுனா என்ன சொல்லணும்? அதான் சாட்சி. நான் இந்த மாதிரி இருந்தேன். அந்த சில பேர் என்ன செய்வாங்க, நான் பிறந்ததுலேருந்தே என்னது, நாங்களாம் பிறந்ததுலேருந்தே பெரிய வசதி படைத்தோம், ஆனாலும் இடையிலே நாங்கள் என்ன செய்தோம், தள்ளப்பட்டோம். எழும்ப முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யப்பட்டோம். என் தாய் தகப்பன் மறைத்த பிறகு நாங்கள் அப்படியே தள்ளப்பட்டு அனாதைகளை போல என்ன செய்யப்பட்டோம், அலக்களிக்கப்பட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆண்டவர் எங்களை உயர்த்தி உயர்த்தி புடமிட்டு இன்றைக்கு கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு தெரியுது. அப்போ நாங்கள் அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நான் வேறு தேசத்தில் வந்திருக்கிறேன், நான் குதிரையில் தான் போனேன்னா நீங்கள் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. போனேன் தான் குதிரையில் தான் போனோம். ஆனால் காலத்து இடையில என்னாச்சு, குதிரை தள்ளி விட்டுருச்சு. அம்மா இல்லையா? ஸோ வாசிக்கிறேன், வீட்டுக்கு என்ன ஆகுது? அப்ப நீங்க இன்றைக்கு படுகிற பாடு எது சொல்லுங்க? ஒரு உயர்வுன்னு சொல்லுங்க. அவன் என்ன உயர்வு? ஒரு கம்பெனிக்கு சீப் சொல்லுங்க. ஒரு கம்பெனிக்கு என்னது? பெரிய என்ன வேற வேணா ஒரு பெரிய பதவி சொல்லுங்க கம்பெனியில். இந்தியா சொல்லுங்க. வாயில வந்தா தானே நீங்க அது போவீங்க. ஏதோ ஓனரா? ஓனர் சொல்லுங்கம்மா வாசிங்க. என்னை அவர் என்ன செய்கிறாரு? அந்த கம்பெனிக்கு என்னது உனக்கு சொல்லுவேன். ஏதாச்சும் உனக்கு அந்த கம்பெனில தான் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, செக்யூரிட்டியா தான் நின்றுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செக்யூரிட்டியா இருந்து ஏற்றுப்பட்டு கோபப்பட்டு அதுக்கு பிறகு எங்க அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் அப்புறமேல அப்படியே கொண்டு போய் கண்ணாடிக்கு உட்கார வச்சு அப்புறம் என்ன செய்தாரு? கடைசியில் உன்னுடைய பொறுமையும் உன்னை புடமிட்டதெல்லாம் பார்த்து அவன் ஏற்றிப்பட்டு 6 மணிக்கு போக சொன்னா 7 மணி இதெல்லாம் பார்த்து கடைசியில் இவன் தான் இந்த கம்பெனிக்கு நாங்கள் படிப்பு அறிவல்ல, இவனுடைய நல் நடத்தை உங்களை உயர்த்துகிறான். ஆமாம் இல்லையா? அப்போ உங்களுடைய நல் நடத்தை தான் உங்களை என்ன செய்யும்? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போ இப்போ எல்லாம் நீங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கீங்க? ஒரு வகையில் புடமிடப்பட்டு கொண்டிருக்கீங்க. சில பேரை ஆண்டவர் என்ன செய்திருக்கா? உயர்த்தி வைத்திருக்கா. ஆனால் இந்த உயர்வு இது சாதாரண இல்லை. இதை விட கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? உங்களை உயர்வு கொண்டு வர வேண்டும். வாசிங்கடா. ஆண்டவனும் கரங்களை தட்டி தேவனை வெளிப்படுத்தும். யோசேப்புடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? அவன் புடமிடப்பட்ட பிறகு அவன் பெரிய ஒரு உயர்வுக்கு வந்திருக்கிறான். அன்றைக்கு நீங்கள் எந்த வகையில் புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எந்த வகையில் புடமிடப்பட்டிருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறது? அதை நீங்கள் என்ன செய்றீங்க? என்ன செய்யணும்? சகித்து கொண்டு முறுமுறுக்காமல் என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு முறுமுறுத்தாரா? ஒண்ணுமே இல்லை. என்ன செஞ்சாரு? சகித்துக்கிட்டாரு. இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சாரு? தன்னை மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொண்டு என்ன செய்தாரு? காத்திருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட என்னது இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். சொல்லுங்க, உள்ளுக்குலாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு இல்லையா? தைரியமாக என்னது தைரியமாக என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு பார்க்கலாம் என்னைக்கு அப்படியே சொல்லிக்கொண்டே அந்த வார்த்தை போய்கொண்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா அந்த என்னது அந்த என்னமா கடைசி என்ன சொன்ன? தன் ஆஸ்திக்கெல்லாம் அவன் சிறைச்சாலையிலையும் குளிக்கிலையும் அவன் கொடூரமாய் பாதிக்கப்பட்டவன் கடைசியில எகிப்து தேசத்திலே இஸ் தி சீஃப் மினிஸ்டர். ஜோசப் இஸ் தி சீஃப் மினிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசி முடிச்சிருமா? 23 யோபு 23:8-9 வாசி. இதோ நான் முன்னால போனாலும் அவர் இல்லை. யாரு? புடமிடுகிறவர் இல்லை. பிரச்சனை எந்த பக்கம் போனாலும் என்னது
அவரை காண கிடைக்குது. ஆனால் பிரச்சனை ஜெபம் பண்ண போனால் என்னது, சபைக்கு வரீங்க ஜெபம், ஆனால் என்னது ஜெபத்துக்கு உத்தரவு இல்லை. மாதிரி இல்லையா? அதுதான் புடம் எடுக்கிறது. உடனே பதில் கிடைக்காது. ஆனால் எப்படி இருக்கும் உங்கள் ஜெபம்? எப்படி இருக்கும்? ஒரு சோர்வடைந்தது போல இருக்கும். ஆனால் யோபு கொடுத்த பார்க்குற நேரம் அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறான்? தேடுறான். நம்ம அது சொல்லுவான் வாசமாக, இதோ நான் முன்னாலேயும் போறேன், அவர் இல்லை, எங்கேயும் தேடி பார்க்கிறேன். என்னது இந்த பிரச்சனை பேசுறதுக்கு என்ன செய்யறேன்? சில நேரங்கள் இந்த ஜெபங்கள் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாதது போல கேட்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, கேட்கப்படாதது போல ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஆண்டவர்கள் என்ன செய்கிறான்? யோபு என்ன செய்கிறான்? புடமிட்டு கொண்டிருக்கிறார். இவன் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவன் புடமிடப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாற்ற போறான். ஏன்னா அங்க ஒரு சேலஞ்ச் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிசாசு வந்து என்ன செய்யறான்? சாத்தான் சோதிக்கிறதுக்காக காரியத்தை கொண்டு வர்றான். அதனாலதான் அங்க என்ன செய்யறாரு? வாசிங்களே, முன்னாலே போய் பார்க்கிறேன், அவரை காணல. சொல்லுங்க, சில நேரங்கள் நம்ம ஜெபிக்க வரனா ஜெப மூடே இருக்காது. ஆமாம் இல்லையா? நான் வேதத்தை வாசிப்பேன், தூக்கம் வரும். அப்படியே வாசிக்கிட்டே போய் என்ன செய்யும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே தூக்கி விழுந்துருவேன். ஆமாம் இல்லையா? நான் வேற என்னது பின்னாலையும் போனேன், ரிவேர்ஸ்லையும் போனேன், இங்கிட்டும் போய் பார்க்குறேன், எங்கேயும் போய் பார்க்குறேன், இப்போ நான் காணும். ஆனால் ஏதோ என்னது என்னது ஏன் பின்னால முன்னால போனான்னு சொல்லுங்க. ஏதோ உண்டு அவனுக்கு என்னது, ஒரு அசதியான ஒரு சத்தம், ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்கும். அதனாலதான் என்னது, சும்மா போவீங்களா தூக்கி அது தெரியும் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இல்லைன்னா என்ன செய்வீங்க? அந்த மாதிரிக்கு அவனுக்கு என்ன உள்ளத்துல என்னது ஒரு யோசனை உண்டாகிறது. ஆமாம் இல்லையா? ஏன்னா அவன் யாரு? யோபு யாரு? நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், எப்பொழுதுமே அவரோடு சந்தித்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். எப்பொழுதுமே என்னது, இப்போ கொஞ்சம் காலமா என்ன ஆயிட்டு, இந்த பிரச்சனை காலத்துல என்ன ஆயிட்டு, இந்த புடமிடுகிற காலத்துல என்னாச்சு, ஒரு சத்தமும் இல்லை. நல்லா இருக்கிற நேரத்துல என்னது, 4 பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை என்ன செய்ய விட மாட்டாங்க, வந்து நம்மளே தான் புகழ்ந்துட்டே கிடப்பாங்க. அப்படின்னு வாங்கி இப்படின்னு வாங்கி நின்ன அழகு, நடந்த அழகு, உட்காந்த அழகுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணிட்டு கடைசி பிரச்சனை போட்டு நம்ம கொஞ்சம் பின் போயிட்டோம்னா என்ன செய்வாங்க? ஊழல் வந்து பார்ப்பாங்க. சரியா? அப்ப தேவன் அனுமதிக்கிறார் சில காரியங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து நீங்க மனுஷனை நோக்கி பார்க்காதுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. மனுஷன் 10 ரூபாய் கொடுத்து சொல்லுவான், நீங்க நல்லா நாளைக்கு பெரிய கடையெல்லாம் வச்சிருக்கு, ஐயா உட்காந்துருக்க, நான் தான் நீங்க 10,000 கொடுத்தேன். அப்படிதான் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்ப இங்கே பாருங்க, அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அலக்களிக்கப்படுகிறேன், சத்தத்தை கேட்குறேன். இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைகள் அவன் என்ன செய்யும்? இந்த அம்மாவோட சத்தம் கேட்குறேன், அந்த பிள்ளை என்ன செய்யுங்க? அப்படி அம்மா என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன், என்ன செய்யுங்க? என்னம்மா என்ன செய்வீங்க? ஒளிஞ்சு நின்று அப்படின்னு ஒளிஞ்சிருப்பீங்க. அப்படி எப்படி பார்க்கணும். ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி யோகம் என்ன செய்யறாரு? கர்த்தரை பார்க்குறாரு. யாரோ கூப்பிட்ற மாதிரி சத்தம் ஒன்று இருக்கு. ராமின்னு சொல்லுங்க, கால வேலையில் கர்த்தர் உங்களை கூப்பிடுங்கிறார். ஆமாம் இல்லையா? சத்தத்தை கேளுங்க. சாமி வேலை சத்தத்தை கேட்டு ஓடுறான். ஐயா இல்லைங்கய்யா, ஐயோ நான் கூப்பிடலப்பா, நான் தூங்குறேன், வயசான காலத்தில் என்னை வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னா. இன்னொரு முறை ஐயோ நான் இது உணர்றார். அவரோ கர்த்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள், கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற காலம், உங்களுடைய வாழ்க்கையில புடமிட்டு உங்களை பொண்ணாக விளங்க செய்கிற காலத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. ஆமே, அவருடைய சத்தத்தை கேளுங்கள். கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவது போல உங்களை உயர்த்துவார். வாசிங்களா? ஆனா ஏதோ நடக்குது, இங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஆனால் காணும். இந்த வீட்டில் அப்படித்தான், கணவன் மனைவி சண்டை வந்துட்டா என்ன செய்வாங்க? அப்படி இப்படிக்கிறவே கொண்டு வந்து தீயை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. திரும்பி பார்த்தா சத்தத்தை காணும். இப்போ சில பேர் தலைக்குன்னு வர்றது 2 அன்னைக்குன்னு அதை கழட்டிடுவாங்க, வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பாடு நேரம் சாப்பிடுவாங்க, பேசிக்கிற மாட்டாங்க. கூட வீடுகள் இன்னும் சின்ன விஷயம் யார் போது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் என்ன செய்வாங்க? அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. நேரத்துக்கு டீ வந்துடும், நேரத்துக்கு என்ன பிரேக் வரும், இல்லாட்டி என்ன செய்வாங்க? பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அம்மா இல்லை, பிள்ளைகள் போயிட்டு இருந்தாங்க, அம்மா அம்மா வீசு அப்படின்வாரு. இப்படிதான்
எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ரொம்ப கோபமாக இருக்கிறப்பா அவருக்கு தான் சரியாக போயிடும். ஆமாம், பிள்ளைகள் தேத்துவாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. காணாதபடிக்கு ஒவ்வொரு கரங்களை தட்டி நாம் சொன்னது சரியா போய்யா? அந்த நினைச்சுக்காரு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஒளிந்து இருக்கிறான். சொல்லு, வாய்ப்பு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆமாவில்லை, அந்த காலை வேலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களை புடமிட்டுட்டு என்ன செய்கிறாரு? அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாரு. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல ஆண்டவரை குறித்து, அதனால்தான் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறாரு. நல்ல ஒரு சீனம். ஆனாலும் அவர் அறிவார். சொல்லுங்க, நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். ஒரு பாடல் கூட நான் எழுதியிருக்கிறேன். ஆமாம், நான் போகும் வழி அவர் அறிவார் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கிறேன். சரி, வாசிங்க. அவர் அறிவார். யாரு? உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறவர் அறிவார். நீ போய் அவங்க சொல்லக்கூடாது. அன்னைக்கு அழகான பிரசங்கம் யாரு? மகள் குணாசாரி நேசன் வீட்டில் யோபு யாரு ஈசாக்குக்கு வந்த தீமையான காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை பேசினார். அப்ப அந்த போராட்டமான காலத்திலலாம் கர்த்தர் பேசவில்லை. இந்த ரெகபோத் என்கிற அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யறான்? தரிசனத்திலே பேசினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில உயர்வுகள் வருகிற காலம் மௌனமாக இருக்கிற காலம். அப்ப நீங்க நினைக்க கூடாது, நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு போகல அப்படின்னாலும் நீங்க அங்கலாய்க்க கூடாது. எனக்கு சீக்கிரத்திலே எனக்கு பதில் வரப்போகிறது. அவர் என்னுடைய சத்தத்தை, சொல்லுங்க, அவர் என் சத்தத்தை, என்னுடைய நடவடிக்கைகளை அவர் 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 ஒளிந்திருந்து பார்க்கிறார். அவர் ஒளிந்திருந்து பார்க்கிறார். ஒளிச்சுட்டு பார்க்கிறார். ஜமீன் அப்படின்னு என்ன செய்யறாரு? அப்போ அதை நீ பார்க்கணும். அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்குற நேரம் என்ன செய்யணும்? அவரை பார்க்கணும். அவசியம். அவர் அறிவார். நான் போற வழி என்னது? எந்த வழி? புடமிட்டப்பட்ட வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா யார் புடமிடுகிறது? அவர் தான் புடமிடுகிறார். அதனால் அவருக்கு தெரியும் இந்த வலி, வேதனை, சஞ்சலங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் காரணம் என்ன? என் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவன் இதையெல்லாம் செய்கிறான்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நான் தான் அனுமதித்திருக்கிறேன், உயர்த்த போகிறேன். உனக்கு விரோதமா எழுபட பிசாசான வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறேன். கரங்களை கட்டி தேவனை மேம்படுத்த, அதுதான் சொல்றேன். அப்ப பிசாசு சந்தோஷப்பட்டுருவான். இதோட என்னது? சாப்டர்ஸ் க்ளோஸ் அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் என்னை சோதித்த பின்பு சொல்லுங்க. இந்த 5ஆம் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சோதனை காலங்கள் முடிந்து ஆமென் உன்னை என்னாக பொன்னாக விளங்குவதாக கர்த்தர் விசுவாசம். அதே ஜெபம் முடிச்சு இன்னைக்கு சரி திருப்தியாக இருந்திருக்கிறீங்களா? அதே ரொட்டீன் ஜெபம், அதே தோசை, அதே இட்லி மாதிரி உங்க ஜெபத்துக்கு நீங்கள் என்ன காணணும்? என்ன காணணும்? பதிலை உணர வேண்டும். புரியுதா? ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு என்ன செஞ்சாரு? பதில் கொடுத்துட்டார். அப்படி நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் லெவல், அடுத்த ஜெபத்துக்கு போகணும். இப்போ நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன். எதுக்கு? சபை கட்டிட காரியங்களுக்கு ஜெபம் பண்ண. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று மகள் மெர்லின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசினாரு? ஆத்துமாக்களை நம்மளாம் அதுதான் சொல்கிறோம். உங்கள் தான் அவங்க சொல்கிறோம். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். சபையில் ஜனங்கள் பெருகிற நேரம் ஆண்டவர் ஈஸியாக சபையை கட்டி கொடுப்பாரு. அப்போ என்னது? இப்போ 2 காரியம் நடக்கிறது. ஒன்று சபை பெறுகிறது, 2வது புதிய சபை உருவாக்கப்படுகிறது. புடமிடப்பட்ட நாம பொன்னாக விளங்க செய்யும். அப்போ கூட காலம் புடமிட்டதுக்கு காரணம் என்ன இருக்கிறது? ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொன்னது போல தேவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். சரியா? ஸோ அதான் ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒருவேளை மெர்லின் தன்னை அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது எந்த நேரம் பார்த்து வக்கல சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தீர்க்கதை சுப்ரபேசி அவர் யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? உங்களை வேலைப்படுத்துகிறார். உழந்த எலும்புல போல கிடைக்குங்க எலும்புங்கிறாரு. ஆமா இல்லையா?
மற்ற மக்கள் ஆதாயப்படுத்தணும். இந்த பகுதியில் அன்னைக்கு போனேன் மகள் வீட்டுக்கு, எனக்கு சந்தோஷம், நான் பயந்து போனேன். அவங்க அப்பா யாரும் தெரியும், எப்படா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு வரோன்னு சொல்லி பயந்துட்டு ஆனிகிட்ட கேட்டேன். ஆனி அப்படின்னா போவோம், என் அம்மாக்கோ சிக்காப்பன்னு சொல்லி போகிறோம். சரியா வரவேற்று ஆராதனை அழகாக, எனக்கு சந்தோஷமாக. எனக்கு இந்த வீடுகளில் வந்து அப்படி வீடுகளை திறந்து கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு இவ்வளோ வீடுகள் இருக்குது, தைரியமாக போயிட்டு ஒரு வீட்டுகளை அப்படியெல்லாம் பேச முடியுமா, கண்டித்து உணர்த்து எல்லாம் பேச முடியுமா? வேத வசனத்தினால தானே கண்டித்து உணர்த்து பேசக்கூடியதாக இருக்கு. அவங்க மனதில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி என்ன மகள் ஜெமி அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் அப்படி கூட்டங்கள் வைக்கல பிற ஆக்களை கொண்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வீடுகளையும் நான் கலந்தாக்கள் சொன்னேன்னா இல்லையா, அப்போ நீங்கள் கூட்டம் வைக்கிறதா நம்ம ஆக்களை கொண்டு வந்து வச்சு இட்லி தோசை கொடுக்கக்கூடாது, இது தின்னுட்டு பேசணும் போயிடுங்க. ஸோ அதனால என்ன செய்யணும், அப்போ குறைஞ்சி அவங்களே சரி இவங்க ஐயா கூப்பிடுங்க எங்கள் வீட்டில் அப்படி ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்ல வைக்கணும். லிதியாள் என்ன செய்தார், தன்னுடைய சத்தத்தை கேட்டு இதயம் திறக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி தன் வீட்டை சபையாக மாற்றினார். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், இனி நான் வரணும், எலெக்ஷன் வந்து வரப்போகிறேன். எல்லா வீட்டுக்கு ஒரு கோட் ஒன்று போட்டு கொடுத்து எல்லா வீட்டையும் நீங்கள் கூப்பிடுறீங்களா கூப்பிடல, நாங்கள் இனி வரப்போகிறோம், வந்து எல்லா வீட்டையும் என்ன செய்ய போகிறோம், சோதிக்க போகிறோம். சரியா ஆச்சு முடிச்சிடும் மகன். ஆனாலும் சொல்லுங்க, நான் போற வழி ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, சொல்லுங்களேன். நான் பாஸ் ஆகிடுவேன். ஃபெயில் மார்க்ஸ் இல்லாமல் பாஸ் மார்க்ஸ் எடுத்து ஒரு மாதிரி உள்ளுக்கு போயிடுவேன். அவர் என்னை சோதித்த பெண் பரவாயில்ல, அவரை சோதிக்கட்டும். என்னை நான் சொல்லுங்க, நான் பொன்னாக சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவன் கர்த்தருடைய சொற்கள் மண் துறையில் 7 தரம் ஒதுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கு. அந்த சுத்த சொற்கள் தான் உங்களை என்னையும் என்ன செய்கிறது, புடமிட்டு உங்களை என்ன ஆகுது, சுத்தமாக்குது. ஆண்டவர் யாரு, பரிசுத்தர். அவர் கேட்ட பரிசுத்தமாய் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறவர்கள். எழுதி நினைச்சோம் மாதத்திலே ஆண்டவரே 5 ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் வருவதற்கு இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் தாமே ஆண்டவரே குடமிடுகிற காரியங்களை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆமாம் ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையிலும்
யோபுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டதான ஆண்டவரே சோதனைகளிலிருந்து அவர்கள் எப்படி மீட்கப்பட்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனார்களோ அதுபோல இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே என் பிள்ளைகள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை காணத்தக்கதாக ஆமென். ரெபெக்காவை பார்த்து ஆமென் லாபான் சொன்னது போல நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்னது போல இந்த கால வேளையில் விசுவாசிகள் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இந்த கால வேளையில் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் முடிவிலும் புதிய மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆமென் இந்த 5 மாதங்கள் நடத்தின கிருபைகளுக்காக அப்பா அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே 5 மாதங்கள் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே இந்த இடத்துல வருகிற எல்லா காரியங்களிலும் எங்களை கத்த ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாள் எங்களை புதிதாக நடத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென் ஆமென். இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்று சொல்லு. விசுவாசிங்க விசுவாசிங்க. சூழ்நிலைகளை யோசிக்காதீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை யோசிக்காதீர்கள். உங்கள் சூழ்நிலை யோசித்து அவங்களால் வெளியே வரவே முடியாது. யோசிப்பு சூழ்நிலைகளை யோசிக்கவில்லை. யோபு தன் அவன் சூழ்நிலைகளை யோசிக்கவில்லை. என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் உயர்த்துவார். எனக்கு கொடுத்த தரிசனங்களை எனக்கு கொடுத்த இந்த சோதனை என் கர்த்தரே என்னை சோதித்தார், அவர் என்னை உயர்த்துவார். யோசிப்பு சொல்லுகிறான் கர்த்தரே எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார், அவர் கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறாமல் இருக்கும், அது நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தில் அந்த வாலிப பிராயத்தில் ஆமென் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடினான். யோபும் அதே போல வயதான காலத்திலும் ஆமென் விசுவாசத்தில் அவன் பலப்பட்டிருந்தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல அந்த காலவேளையில் உங்கள் விசுவாசம் உங்களை பிழைக்க செய்கிறதாக இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் வேதனைகளுக்கு சஞ்சலங்களுக்கு பதில் உண்டு, உங்கள் போராட்டங்களுக்கு பதில் உண்டு. 2 விதமான போராட்டங்களை பார்க்க உண்டு. உலகத்தின் பிரகாரமாக நடக்கிற போராட்டம், அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டதபடி கர்த்தர் உங்களை புடமிட்டால் நீங்கள் விசுவாசிங்கள், நான் ஒரு நாளிலே பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இந்த ஊழியத்தின் பாதையில உபத்திரவங்களை சந்திக்கிறீர்களா? சபைக்கு வந்து ஆமை சத்தியத்தை கேட்டு இன்னும் புடப்படும் ஆமை இன்னும் நீங்கள் அப்படி அதே நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்னும் புடமிடப்படுவதற்கு நீங்க உங்களை ஒத்துக் கொடுக்காம இருக்க விட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஆமை தாவீது சொல்லுகிறான், என்னை சோதித்து பாருங்க, என்னை சோதித்து பாரும் என்று சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவரிடத்தை சோதித்து பார்க்க சொல்லுங்க. அவர் உங்களுடைய குறைகளை எல்லாம் நாமே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் அந்த குறைகளில் இருந்தும் குற்றங்களில் இருந்தும் நீங்கள் எதை விட வேண்டியமோ அதை விட்டு பிடிக்க வேண்டும், பிடித்துக் கொண்டு ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடுவதற்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையின்படி 6ஆவது மாதத்தில் நீங்கள் புறப்பட்டு போகிற பொழுது 6, 7, 8, 9 என்று சொல்லி இந்த 12 மாதங்களுக்குள்ளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை காணத்தக்கதாக கர்த்தர் உங்கள் விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் கடுகளவு விசுவாசமானது பெரிய காரியங்களை செய்கிறதாக இருக்கிறது. அவருடைய கர்த்தர் பெரிய செய்வாராக, சபையை ஆசீர்வதிப்பாராக, சபையில் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவாராக. ஆமென்.